ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆக்சுவலா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போறேன். ஒரு தலைவர் வந்து மக்களை சந்திக்க போறாரு. இப்ப ரோட் பேஸ் வந்து இப்போ வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரை பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரோட் பேஸ் தான் போயிருந்தாரு. அதாவது புதுசா அந்த பஸ் வாங்கி அதான் எம வாகனம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டிராவல் பண்ணி போய் மக்களை சந்திக்கிறதுக்காக போயிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனையான பிறப்பு என்ன டிசைட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து ஆக்சுவலாக வாடகைக்கு வந்து கேட்குறாங்க. வாங்குறதுனால அதில் நினைச்சாலும் வாங்கலாம். அவர் காசு வச்சிருக்கா போல ஆள். ஏன்னா உச்ச நடிகர் 200 கோடி மேலே சம்பளம் வாங்குற ஆள் இல்லையா. ஸோ வந்து ஹெலிகாப்டர் வாங்கிட்டு இதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் வாங்கி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய இடத்துல தான் சந்திக்க போகிறாராம். அங்கே ஹெலிபேடு செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படி கீழே வந்து மக்களை எல்லாம் சந்தித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி பேசிட்டு அப்புறம் என்ன பண்ண திருப்பி வந்து ஹெலிகாப்டரில் போயிடுவார். இப்படி ஒரு தலைவரை வந்து உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இது நிஜத்திலே நடக்க போகுது. இதெல்லாம் எங்க இவரெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறீங்க பாருங்க. ஹெலிகாப்டர்ல வந்து தான் வந்து பாக்குறாரு. ஸோ அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள் மேல வந்து ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஒரு தலைவர்னா என்ன பண்ணுவாங்க, அந்யூன்யமா பழகுவாங்க. கரெக்ட்லாம் இல்லையாங்க நான் சொல்றது. இப்போ எல்லாரையும் மக்களோட பழகணும். மக்களோட பழகுறது தான் தலைவன். அவங்க கூட வந்து பேசினா பழகினா மட்டும்தான் வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு நீ உள்வாங்க முடியும். இப்போ உன்னுடைய மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட மைண்ட் ஃபுல்லா வெறும் சினிமா மட்டும்தான் இருக்கும் தவிர வேற எதுவுமே இருக்காது. இல்லை நான் சொல்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து சும்மா வந்து வாய்க்கு வந்த பதில நான் பேசல. இது நான் என்ன சொல்றேன்னா இவங்க இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் நீங்க போடலான்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லேயே வந்து இறங்குற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்களா சிவாஜி படத்துல அந்த ஒரு தி பாஸ் ஒரு மொட்டை வரல அந்த மாதிரி வந்து இவர் வர போறாரு. இவர் வந்து பார்த்துட்டு மக்களை சந்திச்சு திமுக அங்கேயும் வந்து திமுகவை திட்டி விட்டு போயிட்டு முதலமைச்சர் சீட்ல வந்து நீங்க ஓட்டு போட்டு அவர் உட்கார வச்சிருவீங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டு தமிழ்நாட்டை வந்து சீரமைச்சிருவாரு. இது எந்த மாதிரி மனநிலையில அவரு இருக்காரு. அவரு ரசிகர்களும் பாத்தீங்கன்னா பயங்கரம் வேற லெவலா வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சிஎம் ஆயிட்டாரு. அடுத்தது என்ன, இந்த மாதிரி மந்திரிகள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கணும், எப்படி இல்லை என்னென்ன பிளான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்காரு. எதுவுமே ஓடலைங்க. உண்மையா ஓப்பனா சொல்றேன். ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன் நினைக்கிறேன். அவன் வந்து சொல்லிட்டு போறான். ஒரு ஃப்ரெண்டு கூட அவன் பேசிக்கிறான். மச்சான் இப்படியே கன்ஃபார்ம்டு சிஎம் நம்பாலு அடுத்ததுன்னா அந்த மாதிரி என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தா எங்கள் மாவட்ட செயலர்கிட்ட நான் பேசி வச்சிட்டேன். இந்த வேலைக்கு கீழேக்கலாம் அப்படியே வேலைக்கு போயிட்டு வேற லெவல் பண்ணி விட்டுறோம், ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அவன் அசால்ட்டா. அப்புறம் போலீஸ்காரன் வந்து நின்றுக்கிறான். உங்களுக்குலாம் இருறா 2026 வரட்டும், நான் யாருன்னு உன்னை காட்டுறேன், உனக்கு இருக்கிறடா இல்லை தெரியாம மாத்துறேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த போறாராம். பேசிட்டு இருக்காங்க ரோட்ல. அவன் பேசிட்டு இருக்கான் நின்று. அந்த போலீஸ்காரன் ஏதோ மடக்கிருக்கான் போல, முன்னாடி மடிக்கிறான் போல. அவனை பார்த்துட்டு வந்து இங்க இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். 2026 இருக்குது உனக்கு. இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அமைச்சா என்ன ஆகுன்றத வந்து நம்ம சிந்திக்கணும். விஜய்க்கு நம்ம ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அவர் யாரு, அவர் என்ன நமக்காக இது வரைக்கும் பண்ணிருக்காருன்னு கேட்டா ஜீரோ, வேற எதுவுமே கிடையாதுங்க. ஓப்பன் இதுதான். அது போக பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நேற்று ஆக்சுவலா வந்து சிஎம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, அதிமுக்கிய மசோதா வந்து நம்ம இன்னைக்கு நிறைவேற்ற போறோம். இது வந்து சட்ட நிபுணர்கள்லாம் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாளைக்கு சட்டசபையில வந்து நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. உடனே வந்து ஒரு டிவி கேக்கார வந்து என்ன போட்டிருக்கானா, நீ அதெல்லாம் நிறுத்துடுவானா, முன்னாடி வந்து தாவேக்கா இப்போ வந்து சட்டசபையில வந்து பேசினாங்களே அதை முதல்ல பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சட்டசபையில தாவேக்காரங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சத்தியமாங்க இங்க பாருங்க போட்டுக்கலாம் பாருங்க. இவங்க நம்ம ஏன் தற்கூரின்னு சொல்றோம்னா இதுக்காக தான் சொல்றோம். என்ன இதுன்னே தெரியாம சட்டசபையில வந்து பேசினாங்களாம். அதை வந்து அதை பத்தி அது போடணுமா? எப்படிரா டே, சட்டசபைன்னா என்னன்னு தெரியுமா? நான் முதல்ல எம்எல்ஏ இங்க போறதுரா. டேய் உனக்கு தெரியுமா, உங்க ஆள் வந்து இன்னும் எம்எல்ஏவா படம் நடிக்கவே இல்லை. நீ நடிச்சிருந்தா கூட வந்து நீ சொல்றதுல நியாயம் இருக்கும். இன்னும் வந்து படம் நடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு அப்புறம் ஜனநாயகன்லாம் வந்து அரசியல்வாதி சிஎம் ஆகலான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் ஆவா தவிர வந்து இது மாதிரிலாம் யாருமே வந்து ஆண்டு இல்லப்பா. ராஜா நீ விஜய் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு இருந்தா ஒரு படம் இருக்கான்னு தெரிஞ்சு சத்தியமா இல்லைங்க. எம்எல்ஏ ஆகி இன்னும் படமே அவர் வரல. இனிமே தான் எடுக்கணும். அவ்வளவு சீக்கிரம் வந்து நீ கூச்சின்னு இருக்காதீங்கடா. எனக்கே ஒன்றும் புரியல. எம்எல்ஏ ஆகணும், மக்கள் ஓட்டு போடணும், ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் சட்டசபை போகணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். நீங்க எப்பதான் சட்டசபைக்கு போனீங்க? ஐயோ எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்க. இவனுக்கு வந்து சோசியல் மீடியாலே உலகம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவங்களை என்ன சொல்றது எதை சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அது போக பாத்தீங்கன்னா
நான் இது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. 41 உயிர் போயிருக்கு. இவனுக்கு என்ன பண்றானுங்க, அந்த மாவட்ட செயலர் வந்து இது வெளியே வந்ததுக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அது எல்லாருக்கும் ஊட்டி விடுறானுங்க, அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து திமுக காரங்களுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கல சிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அவங்க சிரிக்கல. இப்ப பார்த்ததுல சிரிக்கலங்க, அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்வீட்டு கொடுத்து அழுகுறது வந்து நம்மளுக்கு வந்து சிரிக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. ஏண்டா டேய், 41 பேர் செத்துருக்காங்கடா, 41 பேர் செத்துருக்கானுங்க. அத பத்தி ஒரு கவலையே இல்லாம நீங்க இஷ்டத்துக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒன்னும் புரியலையடா. ஏன்னா மனுஷனா நீங்களா? உங்க நம்பிதானே வந்துச்சு ஜனம். ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறீங்க? இல்ல இல்ல, இந்த வீடியோ எல்லாம் வந்து அதிக லெவல்ல வந்து பரவுனாங்க, அப்பதான் மக்களுக்கு போய் சேரும். இவங்க என்னன்னா கூட்டாச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் இது தெரியாமலாம் இருக்கும். எவனும் இந்த மாதிரி பண்ண மாட்டான். ஓப்பனா சொல்லட்டுமா, எவனும் கேட்ட துக்க நிகழ்ச்சி துக்க நிகழ்ச்சி நடந்துச்சிங்க. எதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடினீங்க? என்ன நடக்குதுடா? உங்க நம்பி தானே வந்து செத்தாங்க. எவ்வளவு நம்பி, எத்தனை பேரு சிந்திக்கணும். நீங்க பொதுமக்களாக நீங்க சிந்திக்கணும். இந்த வீடியோவை நீங்க பார்த்தா இல்ல, இந்த வீடியோ எல்லாம் எடுத்து அந்த 41 குடும்பங்களுக்கு வந்து நீங்க காட்டணும். இவனுக்கு எப்பாற்பட்ட அயோக்கிய பசங்கன்றதை காட்டணும். அத எனக்கு வயிறு எரியுதுங்க. எப்படி இப்படியாப்பட்ட ஆட்களுக்கு இன்னும் வந்து டிவிக்கேன்னு கத்தின்னு இருக்கானுங்கன்னு தெரியல. டிவி தா கூட போயிடுச்சுன்னு போவீங்கடா நீங்க. டிவிக்கேன்னு கத்துனீங்கன்னா எங்கன்னா அழுதுதானே போவீங்க. இதெல்லாம் உண்மை இல்ல, உண்மை. எப்பாற்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறாங்க. இது இந்த சமுதாயம் எங்க போகுதுன்னு தெரியலங்க. அது போக பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நான் சப்மிட் பண்ண போறேன். முக்கியமான ப்ரூஃப். தயவுசெய்து சிபிஐ அதிகாரிகள் வந்து யாரா இருந்தா அவங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல அவங்க கூட பார்த்தா கூட வந்து இதை வந்து ப்ரூஃபா நீங்க எடுத்துக்கலாம். அவங்க வந்து லேட்டா வரல, நான் கரெக்டான டைம் தான் வந்தேன்னு சொல்றாங்க இல்லையா. ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்றதை நீங்க பாருங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிவிச்சு. அதாவது புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு, கரூர் அந்த வேலுச்சாமிபுரத்துல வந்து சரியாக 12 மணிக்கு தாவேகா தலைவர் வருவார் அப்படின்னு யார் சொல்றா? புஷி ஆனந்த் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் 12 மணி இல்லை, அதுக்கு முன்னாடியே 10 மணிக்கே வந்துட்டானுங்க. அதாவது 12 மணிக்கு தலைவர் வர போறான்னு சொல்லிட்டு வந்துட்டு 8 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் நடந்துச்சு. இது என்ன பண்ணுங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்களை கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் வந்து என்ன பண்ணாரு, 12 மணின்னு சொன்னாரு. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து சிபிஐக்கு எங்கன்னா போய் ஷேர் பண்ணுங்க. இவர் மேல வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாம் வந்து என் தலைவர் வந்து கரெக்டா தான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, இவரே சொல்லிட்டாரு பாருங்க. யார் சொன்னான்னு கேட்டீங்களே, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். 12 மணி கரூர் வேலுச்சாமிபுரம் சொல்றாரா? இல்ல வந்து ஏஐ போட்டு இந்த பேச வச்சு நினைச்சுட்டு இருக்கீங்களா? ஒரிஜினலா வந்து உங்க ஆள் வந்து பேட்டி கொடுத்துக்கிறா போல புஷி ஆனந்த். பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க யார் பொறுப்புன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன அநியாயம் பண்றீங்க? அது போக பார்த்து நேற்று எடப்பாடி பழனிசாமி ஏன் வாட்டர் பாட்டில்ல நீங்க ஏன் வந்து திமுக ஸ்டிக்கரை ஒட்டி அங்கேயும் அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சட்டசபையில கேட்கிறாங்க. அப்புறமா போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தக்க பதிலடி வந்து சூப்பரா வந்து கொடுத்தாரு. அதாவது என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற இடத்துல வந்து தண்ணி தட்டுப்பாடு அதிகம், அங்க பாத்தீங்கன்னா கும்பல் அதிகமாயிடுச்சு. அப்புறமா இறந்த உடனே பாத்தீங்கன்னா பல பேர் வந்து ஓடிட்டாங்க, கடை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அப்படியாமா அந்த டைம்ல வந்து கடையெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அதனால என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், அதாவது அந்த கரூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாவட்ட ஆபீஸ்ல வந்து தொண்டர்களுக்கோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தண்ணி இருந்திருக்கு, தண்ணி பாட்டில் இருந்திருக்கு. அந்த தண்ணி பாட்டில இருந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுல என்ன தப்பு, இதுல என்ன அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் பக்காவான ஒரு இது கொடுக்குறாரு. அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள்லாம் அங்கே போய்விட்டோம். அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது. அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை. அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை
அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 10ஆம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார். அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தேன்னா காலைல 8 மணிக்கு வந்தோம். 8 மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எட்டவே போகல, அங்கே தான் இருந்தேன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு குழந்தை. இரவு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னவுடன் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அடுத்ததாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார். ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரிலே தூத்துக்குடியில அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பொறுப்பு இல்லையா? அதான் கேக்குறாங்க. அதாவது தண்ணி கொடுக்கறதுல கூட வந்து திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. இதனால ஏங்க இப்படி பண்ணிட்டு அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறீங்களே. ஏன்னா மாவட்ட செயலர் ஆபீஸ்ல அவங்க ரெடி பண்ணி வச்ச தண்ணி பாட்டில் அதை கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுலயும் அரசியல். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஆனா நீங்க வந்து உங்க கட்சிக்காரனு கூட வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பூஜா தூக்கிலான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா விஜய் கட்சிக்கு இந்த அளவுக்கு உருண்டு பிறண்டு அப்படி இப்படின்றீங்களே. உங்களுக்கு எவ்வளவு பேர் கட்சி தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரியலையே. போய் விஜய் கிட்ட போய் நின்று இருக்கீங்க. விஜய் என்ன 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு உச்ச அடிக்கிறத விட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகிறத வர ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்களா? வந்தாலும் வருவார். அவர் இரு நிலைமைக்கு என்ன பண்றது? நீங்க தான் லாக் பண்ணிட்டீங்களே, வேற எங்கேயோ போகாத மாதிரி. அதான் கிளீனாவே தெரிஞ்சுங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் பண்றாங்க. என்ன அரசியல் பார்த்தோன்னா திமுக வரக்கூடாது. நம்ம வந்து இவங்க அதாவது திமுக, பாஜக, அப்புறம் பார்த்தோன்னா தாவேகா எல்லாமே ஒன்றா சேர்ந்து திமுக அழிக்கணும், தமிழ்நாட்டை தூக்கி பிஜேபி கிட்ட கொடுத்துடணும். இதுதான் அவங்களோட ஸ்டாண்ட்ஸா வச்சு உன்னை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எங்க எப்படி போய் முடியும்ன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்க போதும் கூட எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வீடியோவை நான் பார்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு. நான் வந்து உண்மையாக எழுதிட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ வந்து இப்ப வெளியே வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. மைக் ஆன் பண்ணுங்க சார், மைக் மட்டும் ஆன் பண்ணுங்க. நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து இங்க கட்டின அந்த ஜவுளி தொழில்லாம் கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் ஆக்சுவலா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பசிக்கு அந்த ஜனங்களோட முகத்துல பசி, அந்த தண்ணி தாகம் எடுக்கும் பாத்தீங்களா? தண்ணி தாகம் எடுக்குது, உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேயும் தப்பிக்க முயற்சி பண்றாங்க. நிறைய பேர் மைக்கச்சி ஊறாங்க. ஒவ்வொரு விஷயமும் அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவரு மைக்கை எடுத்து விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு. அதாவது கரூருக்கு வந்த மேட்டர்ல செந்தில் பாலாஜியை அட்டாக் பண்ணி பேசணும், அந்த 10 ரூபாய் பாட்டில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்துட்டாரு. அது பேசியே ஆகணும், எவன் செத்தாலும் போட்டோன்னு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சுன்னு அந்த பாட்டு பாடி கிண்டல் பண்றாரு. இது ஒரு கோட்டையை மாத்துறாரு, ஏதோ சொல்லிட்டு ஏதோ பேசுறாரு. கெத்து காட்டணும், நம்ம தான் பெரிய ஆளுன்ற காட்டுறதுக்காக வந்து அங்க யார் ஏங்க நான் ஓப்பனா சொல்லுங்க, ஒரு நார்மலான மனிதனால அங்க நடக்கிற ஜனங்க வந்து அல்லோலப்பட்டு இருக்காங்க. அப்ப வந்து மைக் எடுத்து அரசியல் பேசுறதுக்கு எந்த மனுஷனுக்காவது தோணுமா? பாருங்க குழந்தைங்க, நம்ம மாட்டிக்கணும், நம்ம குடும்பம் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சுங்க. ஆனா இன்னமும் வந்து ஒருத்தர் தாரணிக்கு நாங்க இனிமேல் நந்து போச்சுங்க, இது நானும் ஒரு பொறுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கா விஜய் கிட்ட இருந்து? நீங்களாம் சிந்திச்சு பார்க்கணும். விஜய் குதிக்கிறீங்களே, நீங்களாம் சிந்திச்சு பாருங்க தயவு செய்து. இதெல்லாம் வந்து மனம் கலங்குதுங்க, இன்னும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அது போக 16 நாள் கழிச்சு வந்து புஷ்யானந்த் வந்திருக்காரு. ஏன்னா தியாகி இவரு, அப்படியே வந்து பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்ல போயிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்காக போயிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு வெளியே வந்திருக்காரு. இவருக்கு வந்து மாலை மரியாதை போயிட்டு வர வைக்கிறாங்க. ஏடா உங்களுக்கு எல்லாம் என்னடா சொல்றது, என்ன சொல்றது? அப்புறம் வந்து அந்த மயில் இறகை கொடுக்குறாங்க, மயில் இறகை கையில் வச்சுட்டு இருக்காரு. மயில் இறகே மயில்லாம் கொடுக்குறாங்க, அந்த இறகு கொடுக்குறாங்க, அப்படி வருடி விடுறாரு அவரு. என்ன ஜென்மங்கடா நீங்க டேய்.
நீங்களாம் ஜென்மமாடா, நீங்களாம் இன்னும் கிழிச்சிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வந்து மாலை போட்டுட்டு இருக்கீங்கடா. ஏன்னா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியல? ஒவ்வொரு விஷயம் தாவேக்கா பண்ற ஒவ்வொரு விஷயம் நீங்க சிந்திங்களேன், எல்லாம் மோசமான மனநிலையில இருக்கிறாங்க. அது போக இப்போ வரைக்கும் அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அதுக்கான வந்து எந்த இதுவுமே வரலைங்க. எதுவுமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவரு. என்ன சொல்ற என்ன 20 லட்சம் ரூபாய் எங்க? அதை பத்தி ஒன்னும் பேசவே இல்லையே. இன்னமும் வந்து மக்களை சந்திக்க போறாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது கூட வந்து தள்ளி போகுமான்னு தெரியல. ஏன்னா திடீர்னு நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அது அனுதாப கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அனுதாப கூட்டம் நடத்திட்டு மொத்தமா பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்கன்னு தெரியலங்க. பாருங்க, பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. 20 லட்சம் கொடுக்குன்னு சொன்னாங்களா, நேற்று என்ன பண்றாங்க தாவேக்கா சார்பா பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஓனர் யாருன்னு தெரியல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாசம் 5000 ரூபாய் 20 வருஷத்துக்கு நான் தர போறேன், எல்லா குடும்பங்களுக்கும் அவங்க இன்சூரன்ஸ் படிப்புக்கு தேவையான செலவுகளை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளவுதானா? அப்ப மாசம் 5000 தான், அப்ப 20 லட்சம் ரூபாய் கிடையாது. என்ன உங்க ஸ்டாண்ட்ஸ் மாறினே இருக்க, இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்றீங்க. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. தாவேக்கா சார்பா என்ன பண்ணாங்க கேளுங்க, ஒன்றும் பண்ணல. அந்த 5000 ரூபாய் போயிட்டு வீடியோடா போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கிக்கின்னு ஒரு கையெழுத்து வாங்கின்னு வந்திருக்காங்க. அப்ப அவ்வளவுதானா? அப்ப 20 லட்சம் வராதா? விஜய் சார் என்ன சார் இது, உங்க ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு இதுல கூட. அதுதான் சொல்றேன், சினிமாவை நடிகரை நம்பாதீங்கன்னா எவன் கேக்குறீங்க?